ஓகே. இப்போ என்னோட அம்மா இருக்கட்டும், நெறைய தாய்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கை, கால் வலி, இல்ல கழுத்து வலி அப்படின்னா, முதல்ல எடுக்கிறது என்னன்னா தைலம். தைலத்த எடுத்து அப்ளை பண்ணிருவாங்க. 1 நாள், 2 நாள் அப்ளை பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டே வருவாங்க. இது நான் பெரும்பாலும் நெறைய பார்த்திருக்கேன் தாய்மார்கள் கிட்ட. இப்படி தைலம் எடுத்து இந்த முதலுதவியா பண்றது, அது சரியா? ஆ, பொதுவா தைலம்னு சொன்னா, அது வந்து சரிப்பட்டு வராது. ஆனா வர்மா ஆயில் நீங்க ஆயுர்வேதிக்ல வர்மா ஆயில்லாம் நெறைய இருக்கு. நெறைய டைப்ஸ் இருக்கு. அதையும் வந்து சூடு பண்ணி, நீங்க ஒரு கல் உப்பு எடுத்து அந்த இன்னும் ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் விக்குது. இன்னும் அது ரெடிமேடாவே விக்குது. ஆனா உங்களுக்கு இந்த வீட்ல பண்ணா கல் உப்பு எடுத்து அதுல மஞ்சத்தூள், விரல் மஞ்சத்தூள் தான் போடணும். நம்ம வீட்ல குடுத்து அரைச்சிட்டு வந்து அந்த விரல் மஞ்சத்தூள், உப்பு 2 போதும். தவாஸ் ஹீட் பண்ணிடணும். இது ஒரு ஒயிட் கிளாத் நல்ல கல் உப்பு எடுத்துட்டு அதுல மஞ்சள் ஆட் பண்ணிட்டு ஹீட் தவால வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல வந்து மசாஜ் ஆட்ட கொடுத்துட்டு, அதாவது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து தாங்கணும். ரொம்ப ஹீட்டா கொடுக்க கூடாது. அந்த ஹீட் தாங்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆயில் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த தைலம் சொன்னீங்களா, அதுவும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஆனா அந்த தைலம் வந்து பெஸ்டா இருக்கணும். அது ஒர்க் நீங்க அது ஸ்கின்னுக்குள்ள பென்ட்ரேட் ஆகி அது கொஞ்சம் வந்து ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு. ரத்தக்கட்டு அந்த ரத்தக்கட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். ஸோ உங்களுக்கு ரிலீஃப் ஆனாலே சரியாகும். முக்கியமா அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நீங்க அதை பிரண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது.